இந்த அவல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் இந்த 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நீங்க கெட்டி அவல் இல்ல இந்த மெலிசா இருக்கக்கூடிய அவல் இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கக்கூடிய அவல் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வெள்ளை அவல் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போறோம். நான் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். இதை ரவை பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். இந்த அளவுக்கு ஒரு ரவை பதத்துல இருந்தா போதும். ரொம்ப ஃபைன் பவுடரா நீங்க அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். நான் 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது கூட கடலை பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும். இதுல 1 ஸ்பூன் எள்ளு சேர்க்கிறேன், கருப்பு எள்ளு. ஒரு 5-6 முந்திரி பருப்பு. ஏன்னா இது நல்ல வாசனையா அது கடிப்படும் போது சுவையா இருக்கும். பொடியா நறுக்குன கருவேப்பிலை, 1 வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். பொடியா நறுக்குன கேரட். இந்த பொருட்கள்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. எதுவும் தீயாம பார்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா இது அவ்வளோவா காரம் கொடுக்காது, அதே சமயம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் தாராளமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எதில் நான் அவல் எடுத்தனோ அதே அளவுக்கு நான் தண்ணியும் எடுத்திருக்கிறேன். இதில் 1 கப் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி ஒரு அளவுக்கு நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் அவல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதி வரணும். இது எல்லாம் தயார் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிடத்துல இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிடங்கள் அப்படி மூடி வச்சிடலாம். அடுப்பு அணைச்சிடுங்க. இதை ஒரு நல்ல ஒரு பெரிய தட்டுல சேர்த்துக்கோங்க. இதை உங்க பிடிச்ச வடிவத்துல இது கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி உருண்டைகளா இல்லை கொழுக்கட்டை வடிவில் நீங்க எப்படி வேணாலும் செஞ்சு இந்த வடிவங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வடிவத்திலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி பானையில முதல்ல கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நான் ஒரு குழியில 5 உருண்டைகள் சின்னதா வச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம். இப்ப நான் இதை 5 நிமிடங்களுக்கு வேக வைக்க போறேன். இப்ப இது 5 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்புல இருந்து எடுத்துடலாம்.